ஆர்வ கோளாறு ஹீரோயின் அடங்காத ஹீரோவா அன்பால திருத்துவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு நீ ஊன்னு சொன்னா உயிரை கொடுப்பேன் அவன் பேச்ச தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. குழந்தைய கலைச்சே ஆகணும்னு சண்டை போட்ட ஹீரோ கூட இல்லாம பாதியிலேயே விட்டுட்டு போயிருவாரு. ஹீரோயின் யார் கூட பேசினாலும் அவருக்கு பிடிக்காது. பயங்கர ரூலிங்கா இருப்பாரு. அம்மா அப்பாவெல்லாம் எதிர்த்து இவரை கல்யாணம் பண்ணதுக்கு 20 வருஷம் குடிச்சு அடிச்சு சண்டை போட்டு அவங்க வாழ்க்கையே போகுது. இதுக்கு மேலேயும் ஹீரோ கூட வாழவே முடியாதுன்னு வெறுத்து போயிட்டு டைவர்ஸ் பண்ணவங்க இண்டிபெண்டா வாழ ஆரம்பிக்கிறாங்க. தனக்குன்னு ஒரு வேலையை உருவாக்கிக்கிறாங்க. லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது கூட வேலை பார்க்குற ஒருத்தரை மேரேஜ் ப்ரொபோசல் பண்றாரு. 2ஆம் தரமா அவங்கள கட்டிக்கிறேன்னு கேக்குறாரு. ஆனா எதையுமே அவங்க கண்டுக்காம தன்னோட தம்பி மக சடங்கு அட்டென்ட் பண்றாங்க. தம்பி கேக்குறாரு, லவ் பண்ணும்போதும் சரியா சொல்லல, ஏன் பிரியறேன்னு சொல்ல மாட்டேனா, உனக்கு சொன்னா புரியாதுடா அப்படிங்க. உன்னை யாரோ விரும்புறாங்களாமே ஆபீஸ்லங்க, அதை பத்தி பேச வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி 20 வருஷத்துல ஒருத்தனால குழந்தை இல்லாம போயிடுச்சு, குடிச்சு அடிச்சு வாழ்க்கையே வீணா போயிடுச்சு, இன்னொருத்தர் வேணான்னு முடிவு பண்ணவங்க டைவர்ஸ்க்கு மூவ் பண்ணும்போது எனக்கு செட்டில்மெண்ட் வேணாம், அவனை நான் லவ் பண்ணிருக்கேன், அது மட்டும் இல்லாம எங்க அப்பா ரிங்கு மட்டும் வேணும்னு கேக்குறாங்க. கோவத்துல ஹீரோயினுடைய தம்பி இருக்கான் இல்லையா, ஹீரோவை போட்டு அடி அடின்னு ஒயின் ஷாப்ல அடிக்க ஹீரோ வீட்டுக்காரங்களாம் பயங்கரமா ஹீரோயினை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வேற யார் கூடயோ சுத்துறாங்கன்ற மாதிரிலாம் பொய்யா சொல்லியிருப்பாங்க. ஹீரோவுக்கு தனியா இருக்கதான் ஹீரோயினோட அருமையே புரியுது. ரொம்ப மிஸ் பண்றாரு. கல்யாணம் ஆன புதுசுல உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருந்துச்சுடா அப்படின்னு ஹீரோட அம்மாவே சொல்லுவாங்க. ஆனா 20 வருஷம் உனக்காக உழைச்சிருக்கான், அந்த பொண்ணை விட்டுறாத அப்படிங்க ஹீரோ ரியலைஸ் பண்ணவரு ஹீரோயின் கேட்ட அப்பா மோதிரத்தை ரெடி பண்ணிட்டு அவங்களை கொடுக்கறதுக்காக வர அப்படியே காதலா பாக்குறாரு. ரொம்ப மிஸ் பண்ணுவாரு போல. கையில மோதிரத்தை கொடுத்துட்டு உனக்கு நான் கொடுக்கறது உன்னோட சுதந்திரம்னு அவங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு கையில வச்சுட்டு போயிடுறாரு. படம் முடியுது.